கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடத்தலும். எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உபாரா ரிபரா, உகாரா உபரா, ரிபாரா ரிகரா, ரிமாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. உரூரா உகரா, ரிகுரா ரிகரா, ரபாரா ரபரா, ரகரா ரகரா. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லாட், லீலா பிரைஸ் லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லாட், நகரத்னம் அம்மாள் பிரைஸ் லாட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். 5:15. சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடையான். மீட்டின்மையானவருடைய கண்கள் தாழ்ந்து போகும். இத மேன், இது எல்லாத்துக்குமே நம்ம காமனா ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். மென், MAN. மேனுங்கிறதுக்கு அடாம். மேன், ADAM. அந்த அடாம் ஏ மேல, ரெண்டாவது வர ஏ மேல ஒரு கோடு இருக்கு பாருங்க. அடாம், ADAM, அடாம். ஆதாம் தான் முதலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன். அதனால இந்த ஆதாம்ங்கிற பேரை மனு புத்திரருக்கு எல்லாமே ஒரே பேர் தான், அடாம். சரி, வேதத்தில் இருந்து பார்ப்போமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 2:5. சரி, 2:7. தேவனாய கர்த்தர் மனுஷனை, அடாமை, பூமி மேல் மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஒவ்வொரு கிரியைகளை ஆண்டவர் உண்டு பண்ணும்போது இதை மட்டும் வித்தியாசமா உண்டு பண்ணிக்கிறார். இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சாயலை கொடுக்கிறோம். இந்த சாயல்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்மை. ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற திறமை இருக்குது, அவனுக்கு ஆசை இருக்குது, அவனுக்கு ஒரு சித்தம் அப்படின்னு இருக்கு. சித்தம் இது நான் செய்வேன், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இதை நான் செய்வேன். இது மிருகங்களுக்கு இது கிடையாது. அதனாலதான் ஆதாம ஸ்பெஷலா உண்டு பண்ணிக்கிறார். அங்க ஒரு செடியை வச்சிட்டார். இதனுடைய கனியை நீ புசிக்க கூடாது, கிளியர். புசிக்கும் நாளிலே நீ சாவே, அதை கான்சிக்வன்ஸ் சொல்லிட்டார். அப்ப மனிதனுக்கு மட்டும்தான், அதாவது அடாம் மனுஷனுக்கு மட்டும்தான் சித்தம், முடிவு எடுக்கிற திறமை இருக்குது. இப்போ ஒரு மாடு இருக்கு,
செக்கு மாடு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வாய்ஸ் முழுவதும் சுற்றி 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 ஒன்றா சேர்த்து போயிடும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்பெஷலாக நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக அடாமை சிருஷ்டித்தார். மனுஷன அடாம், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்புல ஸ்பெஷல் சிருஷ்டிப்பு. எல்லாமே சிருஷ்டிப்பு தான். ஆனா இது மாத்திரம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? அவர் சாயலை கொடுக்கிறார். கொடுத்து 2 ஆப்ஷனை கொடுத்துறாரு. நீ எப்படினாலும் வாழலாம். அதனால இங்க நம்ம பார்க்கிற 2வது அதிகாரம் என்ன சொன்னா, இது ஒரு கிரியேட்டட் மேன். ஆண்டவர் உண்டு பண்ணின கிரியேட்டட் மேன் அவர் உண்டு பண்ணுகிறார். சரி, என்ன செய்யறாருன்னா, அவர் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி அப்படிங்கிறார். ஆசீர்வதித்து பலுகி பெருகி. வாசிப்போமா? 28 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பன்மையில போது பாருங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குதுங்க. அதனாலதான் ஆண்டு நமக்கு சில எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதங்களை காட்டுகிறார். ஒரு டேம்ங்கிறது இது எத்தனை பேருக்கு இது தெரியும் நினைக்கிறீங்க? மேன், இதுக்கு எபிரேய வார்த்தை அடாம். சரி, நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப இந்த சரீரம்ங்கிறது என்னன்னா, இதுல என்னெல்லாம் அவர் கொண்டாடுறாருன்னா, மைண்ட், வில், புத்திசாலித்தனம், மாரல் டிஸ்டிங்விஷ், மாரல் கேரக்டர் எல்லாமே உண்டு பண்ணி இந்த மனுஷனுக்குள்ள ஃபிட் பண்ணி வைக்கிறார். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற ஒரு பாதையில என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல போறேன். மத்தேயு ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து ஒரு ஷார்ட் ஸ்டடிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 2வது. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்து பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதுங்க, பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப தேனி இயேசு பண்ணைக்கு இப்ப போறது போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும், ஆண்டவர் வொர்ஷிப் பண்ணும். 3 நாள் ஃபாஸ்டிங், தண்ணி கூட குடிக்க மாட்டான். மற்ற குடிப்பான், நான் குடிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு பசி ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ஆத்மா, அதாவது சித்தம் இருக்கிற இடத்துக்கு ஒரு நியூஸ் போயிடும். இவன் பிரேயர் ஹாலுக்கு வந்திருக்கிறான், 3 நாள் சோறு கொடுக்க மாட்டான், கேட்காத அப்படின்னு சொல்லி. அதுவும் கேட்காது, அது தெரியும், போட மாட்டான், பண்ணியை போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசி நேரம் வரும்போது, இப்ப நீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, அங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல, போர் அடிக்குது. அந்த 8 மணிக்கு அவர் முடிச்சிடணும். ஆனா அந்த 7:45 வந்துடும். 8 வரை வாட்ச பார்ப்பீங்க, அவரை பார்ப்பீங்க, நேரம் போகாது. மற்ற நேரம் கட கட கடனை போயிடும். அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல நேரம் போகாது. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப சோதனைக்காரன் வந்து இந்த கற்களை அப்பமாக மாற்றணும் சொல்றாரு. இது சரீரத்துக்கு வருகிற சோதனை. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் சரீரத்துக்கு வரை சொல்றேன். இது என்ன சோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தி யார் கொடுத்தாருன்னா, பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். அவர் இந்த செய்தியை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல இது நடக்கும்போது அவர் சுரேஷ் ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுவாராம், அந்த 40 நாளில் 39வது நாள் ஆன உடனே இன்னும் ஒரு நாள் இருக்குது. வணக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இப்போ உங்க சரீரம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. நம்ம இன்னைக்கு பையன் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இது வனாந்தரத்தில் இருக்குது. நடந்து 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 போனா ஒரு சாயங்காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், இந்த ஊருக்கு போயிடலாம். காலையில அந்த வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று அங்க நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆனா நம்ம இப்ப ஆரம்பிச்சிருங்க, பயணத்தை இப்ப ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்துருப்பாராம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாராம், உன் எல்லாம் அன்னைக்கு பிறக்காதுன்ட்டு பிறக்க வச்சிட்டாராம். ஆனா அங்க கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த கற்களை அப்பமாக மாற்றும் சொன்னார்.
இந்த கல்லை அப்பமா மாத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி பிரசங்கியாகலாம் நாங்க என்ன செஞ்சிருப்போம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கற்களை அப்பமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கானான் ஒரு கல்யாணம் 2வது போயிருக்கும். அப்ப முதலாக ஆண்டவர் இந்த சரீரத்தில் வருகிற சோதனையை தான் சொல்றாரு. சரி, இந்த முதல் சோதனை. 2வது சோதனை பார்த்தீங்கன்னா, பிசாசு அவனை தேவாலயத்தின் உப்பரியின் மேல் நிறுத்தி கொண்டு, எங்க உப்பரியில போய் நிறுத்தணும் காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்தியோகஸ் எபிஃபைனஸ் எழுதிக்கோங்க. அந்தியோகஸ் எபிஃபைனஸ் அப்படின்னு ஒருத்தன். அவன் என்ன செய்தான்னா, அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளம். அவன் யூதர்களை கொன்ன மாதிரி யாரையும் கொல்ல முடியாது. அவன் என்ன செய்வான்னா, இந்த சங்கீதம் 91வது அதிகாரத்துல, நீ விழுந்தா உன் பாதங்கள் கல்லில் இராத அப்படியே உன் தேவர்களை அனுப்பாருன்னு சொன்னா பார்த்தீங்களா? அவன் எல்லாம் அந்த பெர்மனன்ட் லேடிஸ் எல்லாம் மேலே போட்டுருவாங்க. இந்த இயேசு நின்ன இடத்துல அங்கே போய் நிப்பாட்டி வச்சுட்டு அங்கேருந்து தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டா அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்து வயிற்றுல இருக்க பிள்ளை எல்லாம் செதறி சாவங்களாம். இங்கய்யா உங்க ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை காணும். சரி, இதுக்கு தான் லேட் ஆகுது, அடுத்த பிள்ளையை தள்ளு, அடுத்த தள்ளுவாங்க. இப்படி தள்ளி 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 கொள்வாங்க. அதாவது உங்க கடவுள் பொய், உங்க வசனம் பொய், இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு செஞ்ச. இப்ப அதே இடத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிப்பாட்டி அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஆண்டவர், இது வந்து ஆத்துமால வர்ற பிரச்சனைங்க. ஏன் ஆத்துமால வர்ற பிரச்சனைனா, இப்ப இவன் நம்ம குதிக்கணுமா குதிக்க கூடாதா ஒரு கேள்வி வரும். அந்த ஆத்துமால வர்ற சோதனையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னு வசனத்தை சொல்லி கர்த்தரை பரீட்சை பாராதே என்று சொல்றார். சரி, 8வது வசனம் பாருங்க. மிகவும் உயர்ந்த மலையில கொண்டு போய், இது ஆவியில் நடக்கிற ஒரு பிரச்சனை. ஏன் ஆவியில நடக்கிற பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆவி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பணிந்து கொள் அப்படிங்கிறார். பணிந்து கொள்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா அப்படி அப்படி அவ்வளவுதான். அதுக்கு அவர் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றார். குயின் எலிசபெத், யாருங்க? குயின் எலிசபெத் ஒரு இடத்துல நடந்து வர்றாங்க. சுத்தி பார்க்க 10,000 மக்கள் இருக்காங்க. இங்க சுரேஷ் ராமச்சந்திரன் நிக்கிறாரு. நடந்து வந்துகிட்டு இருக்க குயின் ராமச்சந்திரன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு லேஸ் அப்படி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா சுரேஷ் ராமச்சந்திரனை பார்த்து ஒரு செகண்ட் நின்று ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு. சரி, அப்ப மனுஷன் உண்டாக்கும் போது 3 காரியங்கள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை உண்டு பண்ணி தான் அண்டிச்சிருந்தாங்க. அடுத்து பார்ப்போம், இத சாத்தான் என்ன பாவம் உள்ள வந்தனால ஆதியாகமம் 9வது அதிகாரம் 6வது. ஆதியாகமம் 9:6. மனுஷ சாயலிலே உண்டாக்கப்பட்டதுனாலே, மனுஷ சாயல் பாவம் உள்ள வந்தன, தேவ சாயல் போய் மனுஷ சாயல் உள்ள வந்துருச்சு. இதைத்தான் நம்ம பார்க்கணும், ஸ்பிரிச்சுவல் யூனியன். ரைட். அடுத்த ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஜக்கார். ஜக்கார் ZAML ஒரு கோடு. கார் KR. சக்கார். அந்த சேக்கார். இந்த சேக்கார் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை புரிந்து கொள்றதற்கு எரேமியா எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 22:30. இந்த புருஷன் பாருங்க, ஆடம் மேன். புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணாய் பிறந்தவன். ஆணாய் பிறந்தவனுக்கு ஷக்கார். சரி, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். இதுக்கு என்ன கபேர் அப்படின்னு இருக்கு. GABER. சக்கார் மேல இருக்குது, கீழே பாருங்க GEBER. ஜிபார். GEBER. ஜிபார்.
ஜிபர் என்ன கேட்டீங்கன்னா எரேமியா 17வது அதிகாரம் 5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன ஜிபர், மேன்கைண்ட் ஆன், மனித வர்க்கம் முழுவதும் யார்கிட்ட வந்தாங்க? அடாம். ஆனா ஒரு மனுஷன் மேல், ஒரு மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறது ஜிபார். இதுல இன்னொரு வார்த்தை பெண்ணுக்கு இஷ், IS, இஷ். ஐ ஸ்மால் ஐ போடுங்க, கேபிட்டல் ஐ கிடையாது. இஷ், இது பெண். இப்ப அந்த பெண்ணை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல, ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் அடாம், புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட, தன் இஷோட இணைந்திருப்பான். இந்த இஷ ஒரு வசனத்தை எனக்கு பார்த்தோம்னா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு நாள் அதனுடைய அர்த்தம் தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்பதான் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சது. அது என்ன பாப்பா? ஓசியா 2வது அதிகாரம் 16 வசனம். 2:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்வாய். இஷி, இந்த இஷி இப்ப விக்கிரத்திட்ட போய் கும்பிட்டு கிடந்தத இப்ப இஷி, பெண். அப்ப அந்த இஷிங்கிறது இந்த வார்த்தை. இது இது திருமணம் முடிந்த பின் ஒரு ஆணுடைய வாழ்க்கை. திருமணம் முடிஞ்சிருச்சு, மேரிட். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, இன்னும் வசனத்துக்குள்ள போகிறோம். சிறியவன் தாழ்த்தப்படுவான். ஏசாயா 5வது அதிகாரம் 15வது வசனம். இந்த சிறியவன் தாழ்த்தப்படுகிற காரியத்தை இது புதுசு கிடையாது. இது ஏற்கனவே நம்ம பார்த்து எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 9வது வசனம். 2:1. சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களை மன்னியாது இருப்பதாக. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விக்கிரத்தை கொடுத்தா ஆண்டவருக்கு பயங்கரமா கோவம். நான் பார்த்தவரை எத்தனையோ வகையான பாவங்களை நம்ம பண்றோம், ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு விக்கிரகத்தை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கோபம் பயங்கரமா வந்துடும். அதான் நம்ம பார்க்கிறோம். இவன் மன்னிக்கப்படவில்லை. 2 கூட்டம் இருக்குது, சிறியவன் பெரியவன் 2 கூட்டம் இருக்குது. ஆனா மன்னிக்கப்படலைங்கிறது தான் ஒரு பெரிய காரியம். இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஃபிளைட்ல டிக்கெட் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய ஆபீசர் வந்திருக்கு, டிக்கெட் வந்திருக்கு, நீங்க இந்த ஃபிளைட்ல போய் நீங்க ஏறி போகலான்ட்டு. நீங்களும் எல்லாம் பார்சல் எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்க போய் நிக்கிறீங்க. கேட்டானா இது உங்களுக்கு, இது ஃபேக், இது உங்களுக்கு இந்த டிக்கெட்டுங்கிறது ஃபேக். உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க, நான் ஃபாரின் போனேன், ஆனா போக முடியாது. இதைத்தான் மன்னிக்கப்படாத ஒரு நிலைமை. 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நரனின் மேற்றின்மையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷனின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாள் வரட்டும். இதே வசனம் தான் நம்ம திரும்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிட்டேன். 5வது அதிகாரம் 15வது வசனம். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவன் தாழ்ச்சி அடையான், மேற்றின்மையான கண்கள் தாழ்ந்து போகும். இந்த மேற்றின்மையான கண்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் பார்த்துதான். ஏசாயா 3வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். இவங்களுடைய பார்வை எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டைலா நடந்து போறாங்க. அவருடைய கண்கள், அவருடைய பெருமை எல்லாத்தையும் செய்யறாரு. ஆண்டவர் உறுதி விடுறாரு, பெருமையான ஆண்டவர் உறிஞ்சிருவார். அது அவருடைய பவர். சரி, கர்த்தர் ஒருவரே
அந்நாளில் உயர்ந்திருப்பார். இது பார்ப்போமா? மத்தேயு 24வது அதிகாரம் 30. மத்தேயு 24:30. இது எப்போ நடக்கும் அப்படின்னா 2வது வருகையில் 24:30. அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளங்கள் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன், மனுஷகுமாரன், மனிதனாக வந்த தேவனுடைய குமாரன். இந்த மனுஷன்கிறத அடாம் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் கண்டு. இந்த பூமியில சகல கோத்திரத்தார் யார் அப்படிங்கிறது நம்ம கிடையாது. நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. கைவிடப்பட்ட மக்கள் அவங்க பெருமையா இருக்காங்க. ஆவியானுடைய வழிநடத்தல் கிடையாது. அவங்க அவுட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 16:27. மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையோடும் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்கது. அப்ப ரிவார்ட் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் ரெண்டுமே ஒரே தான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து 2வது வருகையில 2 காரியம் நடக்கும். நமக்கு ரிவார்டு கொடுப்பார். ஆனா அந்த பெருமையானவர்களே அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்களால நிற்கவே முடியாது. இவர்களை பொறுத்து சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 62வது அதிகாரம் 9வது வசனம். 62:9. கீழ் மக்கள் மாயை, மேல் மக்களிலும் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். மாயை, மாயைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அது பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இருந்த பவர் எனக்கெல்லாம் பயமா இருக்கு. இப்படி பவரா இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் காலில் விழணும். கடைசியில போய் அவங்க டயரை தொட்டு கும்பிடுறாங்க. எங்க சொந்தக்கார அம்மா ஒருத்தங்க, அவங்க மகனுக்கு சீட்டு வேணுன்றதுக்காண்டி அவங்க சென்னைக்கு இருக்காங்க. இந்த அம்மா ரோட்ல நின்றுகிட்டு இருக்கு, எங்க சொந்தக்கார அம்மா. அந்த அம்மா ஜெயலலிதா கார்ல இப்படி போகும்போது சும்மா இருப்பான். இந்த அம்மா அவங்க என்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க. யாரை பார்த்து? என்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க. சீட்டு கிடைக்கல, ஒரு மண்ணு கிடைக்கும். பாருங்க, அந்த மாயைனா எவ்வளவோ. அதாவது ஒரு அம்மா நல்லா வசதியானவங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஆசை ஜெயலலிதாவை என்னை பார்க்கணும். நான் நினைச்சேன் அந்த அம்மா மட்டும் காரை நிப்பாட்டி, அக்கா எப்படி இருக்கீங்கன்னு தட்டி கொடுத்தாங்க. அந்த அக்கா ஹார்ட் அட்டாக் அங்கேயே செத்து போயிடும். ஆனா மாயை எல்லாமே அவுட். தானியேல் எடுத்துக்கொள்வோம். இந்த பெருமைக்கும் ஆண்டவர் எப்படி எதிர்த்து நிற்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். சின்ன ஸ்டடி. தானியேல் எடுத்துக்கோங்க. 4வது அதிகாரம் 30. தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமைக்கு பிரகாசமாக ராஜ்யத்திற்கு அரண்மனையாக கட்டின மகா பாபிலோன் அல்லவா. பெருமை, என்னுடைய பெருமை. எப்பவுமே நான் ஒரு சொந்தக்கார பத்தி சொல்லியிருக்கேன். அவர் ஒரு டாக்டர், இப்ப இறந்துட்டார். அவர் தக்கலைங்கிற ஊர்ல இருந்தார். அவர் எனக்கு மாமா மரம், தாய் மாமா மரம், எங்க அம்மா சைடில். அவர் அந்த காலத்திலே அவர் எம்எஸ் பண்ணார். அந்த மெயின் ரோட்ல தான் அவர் ஹாஸ்பிட்டல். வெளியில இருந்து ரிசர்வ் எடுப்பார். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு டாக்ஸி வந்து என்னன்னா உன்னை பி அனுப்பார். போடா, இது எனக்கு வந்திருக்கா, மாமிக்கு வந்திருக்கா. ஆனால் ஒய்ஃப் வந்து லேடி டாக்டர். மாமிக்கு வந்திருக்கு. அது என்ன கொஞ்சம் சேட் ஆயிடுவார். அவரை பார்க்க பேசி வரவே மாட்டாங்க. அவர் ஒரு ஸ்டைலாக இருப்பார். அவர் வீட்டுக்குள்ளே போனாங்க, எல்லாமே ஃபாரின் திங்ஸாக தான் இருக்கும். ஒன்று கூட இந்தியன் திங்ஸ் இருக்காரு. அவர் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர் தான் லோக்கல், இதெல்லாம் ஃபாரின். ஒரு நாள் கொடைக்கானல்ல அவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு வீடு கட்டியிருந்தார். கொடைக்கானல் பெரிய பழக்கார். அங்கே போகிறார். புதுசாக கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை அமுக்குறாரு, பிரேக் நிற்க மாட்டேங்குது. அது 2-3 சுற்றிட்டு விழுந்துருச்சு. இவருக்கு கழுத்து நரம்புல அடிபட்டு 2 கை 2 காலம் வராது.
கடைசி வரை அவரால் நடக்க முடியும். ஒரு நாள் அவரை மறைச்சிட்டார். இந்த பெருமையில அவரை அடிக்க ஒரு ஆள் கிடையாது. ஆனா சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு இறந்தார். இதை நான் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சரி, வாசிப்போமா? 33வது வசனத்தில் தானியேல் 4:33 அவன் புல்லை மாடு போல புல்ல மேய வச்சிட்டான் ஆண்டவர். யார் யாருக்கெல்லாம் பெருமை இருக்கோ பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். எடுத்துக்கோமா, யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டும். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டும். தகுதி கிடையாது எனக்கு, துணிகரமான பாவி. ஆனாலும் ஆண்டவர் நீ இதெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறார். இதுல தான் எனக்கு பெருமை. வேற எந்த பெருமை உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துதல் 6:15. பூமியின் ராஜாக்கள், பெரியவர், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள் எல்லாரும் கண்மலையிலே ஒளிந்து கொண்டு அவங்க ஒரு ஜெபம் பண்றாங்க. கண்மலையை பார்த்து பருவதம், ஏன்னா அவங்க ஃபுல்லா இவ்வளவு நாள் விக்கிரத்துடனே இருந்தாங்க. எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்துக்கு மேல் வீற்றிருக்கிறவரும் அது பிதாவாகிய தேவன், ஆட்டுக்குட்டியானவருக்கு கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளும். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்தது, யார் நிலை நிற்க கூடும்? பெருமையில் அவருடைய முடிவு இப்படித்தான் முடிய போகுது. அவங்க எதை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க? இவ்வளவு நாள் அவங்க கும்பிட்டுட்டாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தாச்சு. சரி, இந்த கண்களை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். கண்கள், மேற்றின்மையான கண்கள். ஏசாயா 10:12. ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்கள் எல்லாம் முடித்திருக்கும் போது ஆசிரியா ராஜாவுடைய பெருமை, நெஞ்சின் விலையும் அவனுடைய கண்கள் மேற்றிமையான பார்வையை நான் விசாரிப்பேன். ஒரு என்கொயரி ஒரு நாள் வைப்பாருங்க. நம்மளால பதிலே பேச முடியாது. நீங்க உங்களை தாழ்த்தி 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 வாழ்ந்தா அந்த என்கொயரியில் தப்பிச்சுக்கலாம். ஏசாயா 13வது அதிகாரம் 11வது வசனம். 13:11. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளுடைய பெருமையும் ஒளிய பண்ணி கொடியவருடைய இடும்பை தாழ்த்துவேன். எல்லாமே ஆண்டவர் செய்வாரு. இதனுடைய ஒரே ஒரு பிரச்சனை பெருமை. பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஏசாயா 37வது அதிகாரம் 27. 37:27. அதனாலே அவைகளின் கொடிகள் கலங்கி வெட்கி வெளியிலே பூண்டு பச்சை வளரும். தீந்து போகிற பயிருக்கு தீந்து போகிற பயிர் தான் அதான் எல்லாம் வேஸ்ட். அப்படி ஒரு பிரச்சனையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சரி, இந்த பெருமையில நம்ம யாத்ராகமம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்வோனை குறித்து பார்க்கிறோம். யாத்ராகமம் 9:17. நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக நீ ஏன் உன்னை உயர்த்துகிறாய்? ஏன் உன்னை உயர்த்துகிறாய்? இந்த பெருமை தான் நம்மளை உயர்த்துறோம். மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அற்பமா தெரியும். ஆண்டா சொல்ற, நீ உன்னை உயர்த்துறியல, நான் உன்னைய செங்கடலத்துக்கு உன்னை தூக்கிட்டு. 11வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதியை அனுப்புவேன், அவன் என்ன செய்வான்? உங்களை துரத்தி விட்டுருவான். அனுப்புறது வர துரத்துறது, அந்த மாதிரி துரத்தி விட்டோம். அன்றைய பவர் அது. யோபுவை குறித்து பார்த்து நம்ம இந்த செய்தி முடிக்க போகிறோம். யோபு 40வது அதிகாரம் 9வது வசனம். யோபு 40:9. தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டு, அவரை போல் இடிமுழக்கம் சத்தம் கொடுங்க. நம்மளால உண்மையை செய்ய முடியாது.
ஆண்டவரே நாங்கள் அபிரோஜனமுள்ள ஊழியக்காரர்கள், நீர் சொன்னது மட்டும் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஓடி முடிச்சிடணும். ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே சொல்லிக்கிறோம் ஐயா. மனுஷருடைய பெருமைகளை எல்லாம் நீர் பார்க்கிறீர் ஐயா. அவளை ஒன்றுமில்லாதபடி அழித்துவிட உடைய வல்லமை உண்டு ஐயா. எங்கள் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் ஐயா. இது மட்டும் உதவின எபனேசர், இனியும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.